மனிதனை அழைத்து வந்தார். அவரே அழைத்து வந்து என்ன சொல்றாரா, ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அது அர்த்தம் என்னன்னா, நிலத்துல வேலை செய்ய வேண்டும், அதை கவனித்து பராமரிக்கணும், உழைத்து நிலத்தை ஒழுங்கா வைக்கணும், எப்போதுமே கவனிச்சு பராமரி. நிலத்தை பராமரிக்க கவனிக்க, நிலத்துல உழைக்க என்ன சொல்றாரு, நம்மகிட்ட சொல்றாரு. நிலத்துல முதலாவது அவர் கொடுக்கிற ஒரு விஷயம், அந்த நிலத்துக்குள்ள இருந்து தான் உங்களுக்கான எல்லாமே வெளியே வரப்போகுது. லேண்ட், ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட், பில்டிங்ஸ், இதுகள்ல உங்க கவனம் செலுத்தப்படணும். நிலம் என்பது மண் அல்ல அப்படின்னு சொல்லுங்க. மண்ணு மட்டும் இல்ல, மண்ணு சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு சாயில்னு சொல்லுவோம்ல, அப்படி இல்ல. நிலம் என்பது சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். அது ஒரு உடன்படிக்கை. நான் இன்ன வரைக்கும் யாருக்கு நிலம் வீங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அது சுதந்திரத்தை விக்கிற மாதிரி. தேவனுடைய ஆசீர்வாதம் அனைத்தையும் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அவர் தன் பிள்ளைகளோட பேசும்போது நிலத்தை சம்பந்தப்படுத்தி தான் பேசுவார். அவர் ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கும் போது அதுல நிலம் இடம் பெறும் ஆட்டோமேட்டிக்கா. இன்றைக்கு யுத்தம் எல்லாம் எதுக்காக? ஏன்னா அது நிலத்துக்காக இல்லைங்க, சுதந்திரத்துக்காக. உடன்படிக்கை மேட்டர். அது ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம். நிலம் என்பது ஒரு முதலீடுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாரும் இந்த நாட்கள் என்ன பண்றாங்க, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதெல்லாம் ஒரு லோ லெவல். ஆனா நிலம் என்பது, அதை காட்டிலும் சொல்லித்தாரேன், அது பெருக்கத்தின் அஸ்திபாரம், நோக்கம் நிறைந்த வியாபாரங்களின் இடம். அது எனக்கு ஒரு விஷ் இருக்கு, உங்க எல்லாருக்கும் நிலம் வேணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒரு சிறிய நிலப்பகுதிய அல்லது ஒரு விவசாய நிலத்தை, ஒரு பகுதியை வாங்குங்க. நிலத்தின் மூலம் என்ன சம்பாத்தியம் பண்ணலாமோ அதை சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிங்க. நாம செழிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். தேசங்களை சீஷராக்குறதற்கு நாங்க செழிக்கணும். ரியல் எஸ்டேட் என்பது ஒரு மனிதனின் உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல, அது கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு பாரம்பரியத்தின் அடையாளம்.